நீலகிரியில் புற்றீசல் போல் விதிமீறல் கட்டுமானங்கள். விதிமீறல் கட்டுமானங்களை அகற்ற ஹைகோர்ட் உத்தரவு. விதிமீறல் கட்டுமானங்களுக்கு மாவட்ட வருவாய்த்துறை சீல் அகற்றி மீண்டும் தொடரும் கட்டுமானம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் விவசாய நிலங்களில் கட்டிடம் கட்டக்கூடாது. குடியிருப்பு பகுதிகளில் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் கட்ட அனுமதி இல்லை. குடியிருப்பு அனுமதி வாங்கி வணிக கட்டிடம் கட்டக்கூடாது. வணிக கட்டிடங்கள் கட்ட மாநில அரசின் திட்ட குழுமத்திடம் அனுமதி பெற வேண்டும். 7 மீட்டர் உயரத்துக்கு மேல் கட்டிடம் கட்டக்கூடாது. அனுமதி வாங்கிய அளவிற்குள் தான் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது உள்பட பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இவ்வகையான கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தி அனுமதியில்லாத மற்றும் விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களுக்கு சீல் வைத்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 19 மற்றும் 20ஆம் தேதி ஊட்டி நகராட்சிக்குட்பட்ட வண்டிசோலை பகுதியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், நகராட்சி ஆணையாளர் கணேசன் மற்றும் நகர அமைப்பு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல் கட்டிடங்களுக்கு சீல் வைத்தனர். சீல் வைக்கப்பட்ட கட்டடங்களில் சீலை அகற்றி மீண்டும் கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது. இது மாவட்ட நிர்வாகத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விதிமீறல் கட்டடங்களை மீண்டும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கலெக்டர் லட்சுமி பவியா டன்னீரு உத்தரவிட்டார். இதையடுத்து நகராட்சி கமிஷனர் கணேசன் தலைமையில் ஊட்டி T1 காவல் நிலைய போலீசார் ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து சீல் வைக்கப்பட்ட கட்டடங்களில் சீலை அகற்றி மீண்டும் கட்டுமான பணிகள் மேற்கொண்ட கட்டிட உரிமையாளர்கள் 5 பேர், ஒப்பந்ததாரர்கள் 5 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் நீலகிரியில் விதிமீறல் கட்டுமானங்களை இரும்பு கரம் கொண்டு தடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுத்த போதும் விதிமீறல்களில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். விதிமீறலில் ஈடுபடுவோர் மீதும் சட்ட நடவடிக்கை மற்றும் கூடுதல் அபராத தொகை வசூலிக்க வேண்டும். விதிமீறல் கட்டுமானங்களை இடித்து அகற்ற வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.